இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Today's Bible verse: For you, brethren, have been called to liberty. Only do not use liberty as an opportunity for the flesh, but through love serve one another. Galatians chapter 5 verse 13. அன்னை தெரசா மாசிடோனியா என்னும் தேசத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய தேசம், வசதியான வாழ்க்கை எல்லாவற்றையும் துறந்து கொல்கத்தாவில் சுகாதார குறைவான பகுதியில் உள்ள கைவிடப்பட்டவர்களின் நலனுக்காக பாடுபட்டார். அன்னை தெரசா அந்த மக்களிடம் எந்த எதிர்பார்ப்புமின்றி தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்தார். சமாதானத்திற்கான நோபல் பரிசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னை தெரசாவை போல் நாமும் எந்த ஒரு பிரதிபலனையும் நாடாமல், பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் தேவ ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மற்றவர்களின் நல் வாழ்வை குறித்த பாரம் நமக்கு இருந்தால் மட்டுமே தேவன் பயன்படுத்தும் சிறந்த பாத்திரமாக நம்மை மாற்ற முடியும். ஆமேன்.